அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை தேடி வருகிறார். வெறுமனே விண்ணகத்திலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கவில்லை. நம்மை போல மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருவதற்காக நம்மை அவர் தேடி வருகிறார். அப்படி தேடி வருகிற கடவுள் வினோதமான வகையிலே, இடர்பாடுகளை கூட உண்டாக்கக்கூடிய வகையிலே நடந்து கொள்வது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருமணமாகாமலே கருத்தாங்கிய அன்னை மரியா தன்னை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நினைத்து பார்த்து, அருள் பெற்றவர் அருள் பெற்றவரை தானே சந்திக்க வேண்டும் என்ற ஒரு முறையிலே தன்னுடைய உறவினர்களான எலிசபெத்தை சந்திப்பதற்கு போகிறார். இனம் இனத்தோடு சேர்ம் என்பது போல ஒரு அருள் பெற்ற நங்கை மற்றொரு அருள் பெற்ற நங்கையை தேடி செல்லுகிறார். தம்முடைய அனுபவத்தை வேறு யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்? வேறு யாருமே அவரை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கலாம் என்று சொல்லி எலிசபெத்தை தேடி செல்லுகிறார். ஆனாலும் கூட இந்த அனுபவத்தை எப்படி எடுத்து சொல்வது? அப்படி திகைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அன்னை மரியாவுக்கு ஆர்வமான வரவேற்பு கிடைக்கிறது. அங்கே கடவுள் குறுக்கிடுகிறார். இயற்கை மீறிய ஒரு செயலிலே இந்த அன்னை கருத்தாங்கி இருக்கின்றார். சாதாரணமாக மக்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அதை பற்றி பேசுவதற்கு கூட முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த உறவினரான எலிசபெத்தை அன்னை மரியா வாழ்த்து போது அவள் தூய ஆவியினால் நிரப்பப்படுகிறார். ஆகவே அன்னை மரியாவை வாழ்த்து வரவேற்கிறார். பெண்களுக்குள் பேறு பெற்றவரே வருக. ஆஹா, எவ்வளவு அருமையான வரவேற்பு! என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வருவது நான் எத்தகைய பேர் பெற்றவளாக இருக்க வேண்டும், இப்படி நடக்கிறதே என்று வியப்படைகிறார் அந்த முதியவர் எலிசபெத். அன்னை மரியா இனிமையான திக்குமுக்காடி போகிறார். ஒரு இன்ப அதிர்ச்சியை அடைகிறார். எப்படி தெரியும்? தூய ஆவி உணர்த்துகிறார். அதனால் தெரிந்து கொள்கிறார். ஆகவே அருள் பெற்ற மங்கையாகிய எலிசபெத் அன்னை மரியா, அருள் பெற்றவளாகிய அன்னை மரியாவை நன்கு புரிந்து கொண்டு ஆர்வத்தோடு வரவேற்கிறார். அவர் முதியவர், இந்த பெண் இளம்பெண், சிறுமி. ஆனாலும் கூட எவ்வளோ பெரிய வரத்தை கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு, என் ஆண்டவர் என் தாய் என்னிடம் வருவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த காலத்தில் ஜெனரேஷன் கேப் என்று சொல்லி பலவற்றை பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நான் பார்க்கிறோம், ஒரு முதியவரும் ஒரு இளையவரும் சந்திக்கிறார்கள். முதியவர் ஆர்வத்தோடு இளையவரை வரவேற்கிறார். இளையவர் இன்ப அதிர்ச்சி அடைகின்றார். இரண்டு பேரும் அருள் பெற்ற நங்கையர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது ஒன்று. கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்று சொன்னால் எதற்காக எல்லாம் தேடி வருகிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய இக்கட்டான நிலைமையை, பிறரிடம் இப்படி என்று எடுத்து சொல்ல முடியாத நிலைமையை எத்தனையோ பேர் எத்தனையோ வகையிலே அனுபவிக்கத்தான் செய்கிறோம். அன்னை மரியாவுக்கு அத்தகைய ஒரு நிலைமை இருந்தது. எலிசபெத் முதிய வயதிலே கருவுற்றாலும் கூட அவருக்கு கணவர் இருக்கிறார். ஆகவே அதை பெரிதாக யாரும் நினைக்க போறதில்லை. ஆனால் இந்த பெண்மணி தூயாவி என் மீது நிழலிட்டுதான் நான் கருத்தாங்கினேன் என்று சொன்னால் யார் நம்புவார்? ஆக அத்தகைய ஒரு சூழலிலே, இக்கட்டான நிலையிலே இருக்கிற அந்த அன்னை மரியாவிற்கு ஆறுதல் தருகிறவராக கடவுள் வருகிறார். ஆகவே இந்த அருள் பெற்ற நங்கையாகிய முதியவர் எலிசபெத் இந்த இளம் பெண்ணை வரவேற்கிறார். ஆண்டவரின் தாய் என்று சொல்லி வரவேற்கிறார்.
எவ்வளவு அற்புதமான ஒன்று! நம்முடைய வாழ்க்கையிலே, பலருடைய வாழ்க்கையிலே சில ரகசியங்கள் இருக்கின்றன. அதை வெளிப்பட யாரும் சொல்ல முடியாது. சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுமையை போக்குகிறவராக ஆண்டவர் வருகின்றார். அது எவ்வளவு இனிய ஒன்று! எத்தனையோ பேர் இந்த சுமையை தாங்காமல் தற்கொலை பண்ணிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த சுமையை தாங்க முடியாமல் பைத்தியமாகி விடுகிறார்கள். எத்தனையோ பேர் இந்த சுமையை தாங்க முடியாமல் எதற்குமே இயலாதவர்களாக பூமியிலே பாரமாகி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இத்தகையவர்களை எல்லாம் மீட்பதற்காக இறைமகனார் நம்மை தேடி வருகிறார். ஆகவே இந்த திருவருகை காலம் நமக்கு இனிய காலம். அதை உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு, பேரானந்தத்தோடு, பெரு விருப்போடு, பெரும் ஆர்வத்தோடு நாம் வரவேற்போம். ஆண்டவரை வரவேற்கிறோம். நாம் வெற்றி பெறுகிறோம்.